ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா. விட்டு விடும் ஆவி, பட்டு விடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு. அற்புதமான நிலையாமையை பற்றிய பட்டினத்தாருடைய பாடலை ஒற்றி இந்த பாட்டு எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். வாழ்க்கையுடைய நிலையாமையை பற்றி தான் நான் சென்ற பகுதியில் 100வது பகுதியில் சிறப்பு பகுதியாக நான் அது மரணத்தை பற்றி பேசியிருந்தேன். அது குறித்த சிந்தனையை நான் மறுபடியும் அதில் நிறைய நேரம் இல்லாதால் அதுவே அதிகமாக எடுத்துக்கிட்டதால அதனால தான் அதை குறித்து கொஞ்சம் பேசிட்டு, அன்பு தான் மையம், அந்த அன்பினுடைய மையத்தை நாம் மரணத்தினுடைய இன்னொரு முனையை நம்ம பேசுகிறதா இருந்தால் இந்த அன்பை பேசினா தான் நம்ம வாழ்க்கை புலப்படும் அப்படின்றதுக்காகத்தான் நான் அந்த 100 பகுதியிலையும் அதை ஒற்றியே நான் சொல்லிட்டு இருந்தேன். வாழ்க்கையினுடைய தத்துவங்களையும் வாழ்க்கையுடைய சத்தியங்களையும் நாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அது புதிரானது. வாழ்க்கையினுடைய எல்லா புதிர்களும் அவிழ்க்க முடியாதது. அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் அந்த புதிரை அவிழ்க்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்மளுடைய ஒரு அடிநாதமாக எல்லாத்துலேயும் அது இருந்தது. அந்த வகையில் இந்த வாழ்க்கை திறவுகோல்ல நாம் முக்கியமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய அகங்காரம் இருக்கிறதே, அந்த அகங்காரம் தான் நம்ம மறைக்கிறது. நமக்கும் நம்முடைய உண்மையான அந்த ஆத்ம லயத்தையும் அந்த ஆத்ம ஜோதியையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு எது மறைக்கிறது என்றால் அகங்காரம் மறைக்கிறது. அந்த அகங்காரம் ஏன் மறைக்கிறது அப்படின்னா, நாம் அறிந்து கொள்ளாமலேயே, நாம் புரிந்து கொள்ளாமலேயே, நமக்கு அந்த அகங்காரம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமலேயே நம்ம அகங்காரத்துக்கு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதனாலே நம்ம அது ஏமாத்துது, அதை நம்ம புரிஞ்சிக்கலை. அந்த திரையை புரிந்து கொள்ளும் போதே அது விலகி விடுகிறது. அதனால தான் சொன்னேன், அகங்காரம் இல்லைன்னு நினச்சா கூட அது அகங்காரம் ஆகிடுகிறது. அதனால தான் அந்த அகங்காரத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய பகுதி சொல்லியிருக்கேன். அதனால் அகங்காரத்தை நான் முதல்ல அறுக்க வேண்டும். அதனால தான் ஒரு பாட்டில் கூட உண்டு, ஆலங்குடி சோப்புன்னு ஒரு அற்புதமான ரைட்டு சொல்லுவார். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதை எண்ணிப்பாரு சரியாகும், இதனால் உண்டோ ஒரு லாபம். ரொம்ப அற்புதமான ஒரு 4 வரி சொல்லுவார். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் அப்படின்வார். நம்ம அகங்காரத்தை அறுக்கிற கலைதான வாழ்க்கை திறவுகளுடைய கதை. இந்த எல்லா கலையுமே என்ன, இந்த அகங்காரம் தான். நீங்கள் ஆன்மீகத்துக்கு போனாவே முதல் விஷயம் அகங்காரத்தை அறுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை அறுக்கணும்னா என்ன, நீங்கள் அகங்காரத்தை புரிஞ்சிக்கணும். அகங்காரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும், நான் என்பதை நீங்கள் அறுக்கணும். முதல் விஷயம் நான் என்பதே இல்லைன்றான். நீங்கள் உள்ளுக்குள்ளே போக 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 என்ன புரியும்னா, நான் என்பதே இல்லை, நாம் என்பது தான் இருக்கிறது. அந்த நாம் என்பதை நீங்கள் அந்த யுனைட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுது, இன்பம் வந்துடுது. அதனால தான் நான் சொன்னேன், போன பகுதியில் கூட சொன்னேன், மரணத்தை நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் அன்பினுடைய அந்த ஊற்று உங்களை புரிஞ்சு போச்சுன்னா மரணமே உங்களுக்கு கிடையாது. அந்த அன்பை எப்படி தெரிஞ்சுக்கணும், ஸ்பின்ஸ் அப்படிங்கிற ஒரு மேனாட்டு மனோதத்துவ அறிஞர் ஒரு அற்புதமான இந்த அன்பை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அவர் என்ன சொல்கிறாரு, சைக்கலாஜிக்கல் ஆக்சிஜன் அப்படிங்கிறாரு. நமக்கு மனதுக்கு வேண்டிய பிராணவாயு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, ரெக்கக்னைஸ் அண்ட் ரியாக்ட் அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல், அன்பினுடைய வெளிப்பாடு என்னென்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஸ்ட்ரோக் அப்படிங்கிறாரு. ஸ்ட்ரோக்குன்னா வீச்சு. இப்போ கிரிக்கெட்டில் நல்லா ஸ்ட்ரோக் பண்ணாருங்க, அப்படியே மாதிரி பார்த்தீங்கன்னா இசையில் கூட சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரோக் நல்லா ஒரு ட்ரம் ஸ்டிக்கில் ஒரு நல்ல ஸ்ட்ரோக் பண்ணாருங்க அப்படின்வாங்க. அப்படின்னா ஸ்ட்ரோக் என்பது ஒரு வீச்சு. அது பாராட்டுறதா இருந்தாலும் இருக்கலாம், அதை நீங்கள் படிக்கிறதா இருந்தால் இருக்கலாம், எதிர்க்கிறதா இருந்தாலும் அது ஒரு வீச்சு தான்.
அப்போ அன்பினுடைய வீச்சை அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, அன்பு வந்து ஒரு பிராணவாயு. எதுக்கு? மனதுக்கு. நீங்கள் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒரு, எப்படி நம்ம வந்து ஒரு உயிர் மூச்சை சொல்கிறோமோ அதை போல் நம்ம வாழ்வதற்கும் இந்த அன்பு வந்து ஒரு உயிர் மூச்சாக இருக்கிறது. அப்போ ஒரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னா, ஒரு பிறந்து சில நாட்களே ஆன ஒரு நாய்க்குட்டி இருக்கு பாருங்க, 3 நாய்க்குட்டி எடுத்துக்கிறாரு. எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைங்க பிறந்த உடனே தொட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி காற்று போக வசதி மட்டும் வச்சுட்டு மிச்சம் மூடுற மாதிரி வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு 3 நாய்க்குட்டியை ஒவ்வொரு தொட்டிலையும் தனித்தனியாக வைக்கிறாரு. அந்த 3 நாய்க்குட்டிக்கும் காற்று போகிறதுக்கும் உணவு வைக்கிறதுக்கு மட்டும் இடம் வைக்கிறாரு, மிச்சம் மூடிடுறாரு. இவர் என்ன செய்கிறாரு, அந்த 3 தொட்டிலையும் அந்த 3 தொட்டியில் இருக்கிற நாய்களுக்கும் என்ன செய்கிறாரு, முதல்ல இருக்கிற நாய்க்குட்டிக்கு உணவு வைக்கிறாரு. அதே மாதிரி 2ஆவதுக்கு வைக்கிறாரு, 3ஆவது வைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல இருக்கிற நாய்க்குட்டியை தடவி கொடுத்து அப்படியே ஒரு ஸ்பரிசம் கொடுத்து அப்படியே அதை வந்து அப்படியே அன்பு அப்படியே வருடி 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 உணவு கொடுக்குறாரு. 2ஆவது தொட்டியில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு. சமயங்களில் வந்து சுடு தண்ணி ஊற்றுறாரு. சமயங்களில் மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள், அதை போடுறாரு. ஒவ்வொன்று குலைக்கிறது. இது வெறுப்புணர்ச்சியையும் அதுக்கு இம்சையுமே பண்ணுறாரு. 3ஆவது நாய் இருக்குது பாருங்கள், அந்த தொட்டிலில் அந்த உணவு போடுறாரு, அந்த காற்று வருதை தவிர கண்டுக்கிறதே இல்லை அவர். இதே மாதிரி தான் செஞ்சிட்ருக்கிறாரு. பல நாள் ஆகுது. இந்த நாய்கள் அப்படியே வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, கழிஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக என்ன செய்கிறாரு, அந்த 3 தொட்டிலில் ஒவ்வொரு தொட்டிலாக திறக்கிறாரு. அந்த முதல்ல வருடிக்கிட்டே இருந்து உணவு கொடுத்தாரு பாருங்க, அந்த தொட்டியில் திறந்த உடனே அந்த நாய் என்ன பண்ணுது, அப்படியே இப்படி கீழே வைக்கிறாரு. வச்ச உடனே அந்த காலையே சுற்றி அப்படியே அந்த காலை சுற்றி அன்பால் வந்து அப்படி வருடுது, அந்த நக்குது, அந்த அவருடைய காலை அப்படி சுற்றி வருது. 2ஆவது தொட்டிலேருந்து பாருங்கள், எரிச்சலாக இருந்து பாருங்கள், தொடவே முடியல. திறந்த உடனே கடிக்குது, அவர் கையை கடிக்க வருது, கத்துது, பூருது, புரண்டுது. அவருக்கு வந்து ஏன்னா அந்த வெறுப்புணர்ச்சியிலே வளர்த்தார். இப்போ அந்த 3ஆவது நாய்க்குட்டி இருக்கு பாருங்கள், அந்த 3ஆவது தொட்டியில் இருந்த நாய்க்குட்டியை கண்டுக்கிறதே இல்லை, அந்த பக்கம் போகிறதே இல்லை. உணவு வைக்கிறதோடு சரி, காற்று போகிறதோடு சரி, தண்ணி வைக்கிறதோடு சரி. ஆனால் எதுவுமே அவர் பண்ணுறதில்ல. போய் திறந்து பார்க்குறாரு, அந்த நாய் செத்து கிடக்குது. அப்போ தான் சொல்கிறாரு அவர் தான் ஒரு தீர்ப்பு எழுதுகிறாரு. நாம் வந்து உயிர் வாழ்வதற்கு வெறும் உணவும் நீரும் காற்று மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரோக் நமக்கு நிறைய வேணும். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த முதல் தொட்டியில் நாய் இருந்தது பாருங்க, அந்த நாயை வந்து ஆராதிச்சார். இவர் வந்து ஆகஸ்டமாக அந்த வருடி கொடுத்தாரு பாருங்க. அந்த நாய்க்கு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுத்தாரு. அது என்ன சொல்லுது, அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கை வாங்கிக்குது. அதனாலே ஒரு நல்ல உயிர் வாழ் சந்தோஷமாக இருக்குது. 2ஆவது இருக்குது பாருங்கள், அது வெறுப்புணர்ச்சி. அதுக்கு வந்து ஆப்போசிஷனாகவே எல்லா பகை உணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி, அன்பின்மை இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணார், அந்த நாயை வளர்த்ததால் என்னாச்சுன்னா அந்த நாய் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாரு. அதாவது நெகட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா அது அப்படித்தான் வந்து வெறுப்புணர்ச்சியில் இருக்கும். அதுக்கு வந்து மற்றவங்கள எரிஞ்சு விழும், வாழ்வியலே அதுக்கு புரியாதுன்றாரு. 3ஆவது பாருங்கள், வெறுப்புணர்ச்சியும் இல்லை, இதுவும் இல்லை, அலட்சியப்படுத்துகிறாரு, கண்டுக்கவே இல்லைன்னு போது அந்த நாய் செத்து போகுது. அதை வந்து நாயோட மட்டும் விடலை அவர். பல நாய்களையும், பல நாய்க்குட்டிகளையும், பல பூனைக்குட்டிகளையும், நிறைய மிருகங்களெல்லாம் வச்சு பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கடைசி எழுதுகிறாரு. மனிதனுக்கு, உயிர்களுக்கு, ஏன் மனிதன் மட்டும் இல்லை, உயிர்களுக்கே அன்பு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த அன்பினுடைய நிலையை தான் அவரை வந்து 3 விதமாக பிரிக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அதான் நம்ம திருவள்ளுவர் தெய்வம் சொல்கிறாரு, புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்குன்றார். அன்பு இல்லைன்னா புறத்துறுப்புக்கெல்லாம் பயனே கிடையாது. அகத்துறுப்பில் அன்பு இல்லைன்னா, அந்த அகத்தில் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த அகத்தில் அந்த அன்பு இல்லைன்னா புறத்துறுப்புக்கெல்லாம் பயனே கிடையாது. அதைத்தான் அவர் சொல்கிறார். அன்பினுடைய அந்த ஸ்ட்ரோக் இருக்குது பாருங்கள், அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கு வந்து நமக்கு தேவை. இது வந்து சைக்கலாஜிக்கல் ஆக்சிஜன். அப்போ அன்பினுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ளணும். வாழ்க்கை திறவுகோள் அதை தான் சொன்னேன். அந்த அன்பினுடைய நிலையை வந்து என்ன, நான் மறையும் போது நாம் அங்கே புலப்படும். இன்னும் சொல்லப்போனால் நான் என்பதே இல்லை, நம்ம அதுதான் அகங்காரம். ஏன்னா நாம் தனியாகவே இல்லை, தனித்தே இருக்க முடியாது. ஆனால் நம்ம நாமே தனியாக பிரிச்சுக்கிறோம். அப்போ இந்த நாம் என்பதை உணர்வதற்கு இந்த நான் அழிய வேண்டும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதுக்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் இறந்து தான் பிறக்கணும். ஒவ்வொரு சாதுக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, 2ஆம் பிறவி எடுத்துடுறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபநயனம்னு சொல்லி இந்த பிராமின்ஸில் கூட வைப்பாங்க, ஒரு உபநயனம்னு சொல்லுவாங்க.
பூணில் போடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. உபநயனம்னா துணையான ஒரு கண், மூன்றாவது கண் சொல்லுவாங்க. அது துணைக்கண், அதாவது துணைப்பாதை. அது அங்கே தான் வந்து அவங்களுக்கு அதனால தான் யோவான் கூட வந்து இயேசுநாதருக்கு வந்து ஜோர்டான் நதிக்கரையில் வந்து அவர் அப்போ ஞானஸ்தானம் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அதுதான் 2ஆம் பிறப்பு. அப்போ என்னென்னா, இந்த நான் எங்கே உங்களுக்கு அழிகிறதோ அங்கே தான் உங்களுக்கு அடுத்த உண்மையான ஒரு வாழ்க்கை திறவுகோள் அங்கே வந்து உங்களுக்கு பலிதமாகிறது. அது ஒரு முக்கியமான விஷயமாக அதை நம்ம கருதும். அதனால தான் நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன், மரணத்தை பற்றிய அறிவும் மரணத்தை பற்றிய உணர்தலும் உங்களுக்கு இருக்கிற போது தான் உங்களுக்கு அன்பினுடைய ஊற்று புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆடி ஆட்டம் என்ன. இப்போ பாருங்களேன், ஒடிசாவில் ஒரு காங்கிரஸ் மாநிலங்களவையுடைய எம்பி அவருடைய மதுபான ஆலைகள்லேயும் அவருடைய சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் இப்போ ரெய்டு போனால் 353 கோடி ரூபாயை வந்து அவங்க சீஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா 32 பணத்தை என்ற மெஷின் கூட வந்து ஸ்டக் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ போன வாரம் 353 கோடி ரூபாய் பணம் அப்படி பதுக்கப்பட்டு அதை எடுக்கிறாங்க அவங்க, அமலாக்கத்துறை எடுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அதை எல்லாம் செய்திகளெல்லாம் வந்தது, நம்ம நிறைய பார்த்தோம். இது வந்து பாருங்கள், நம்ம அதே அப்படியே ஆப்போசிஷன் பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் நம்ம வந்து இன்றைக்கி தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கடன் வாங்கி மீள முடியாமல் நிறைய ஏமாற்றப்படுறோம். நிறைய வந்து நகையில் வந்து நாங்கள் நீங்கள் 10 ரூபா கட்ட நாங்கள் 20 ரூபா கொடுக்குறோம், 30% வட்டி கொடுக்குறோன்னு சொல்லி அங்கங்கே 2000 கோடி 3000 கோடி ஏமாத்துறவங்க, இப்படியெல்லாம் சீட்டு கடை சொல்லி ஏமாற்றிட்டு போகிறவங்க, இதெல்லாம் நிறைய அந்த பக்கம் நடக்குது வாழ்க்கையில். நம்ம ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், வந்தவாசி பக்கத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் வந்து நம்ம வந்தவாசி பக்கத்தில் ஒரு கரும்பு விவசாயி என்ன பண்ணுறாரு, இந்த கரும்பை வந்து வெட்டு கூலியோ இல்லை வந்து கொண்டு போகிற கூலியோ இல்லை அது வர்ற வருமானமோ கம்மியாடுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு 10-12 ஏக்கர் நிலத்தை வந்து அப்படியே டிராக்டர் வச்சு அழிக்கிறாரு. தக்காளி அதிகமாக விலை பார்த்திங்கன்னா இப்போ 30 ரூபா 40 ரூபா சொல்கிறோம். ஒரு காலத்தில் 2 ரூபா 3 ரூபாய்க்கு இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் கொண்டாந்து இந்த பக்கம் சேலத்துக்கு பக்கத்தில் நாமக்கல் பக்கத்தில் ரோட்டில் கொட்டி, இனிமேல் இது கொண்டு போய் விற்றா கூட எங்களுக்கு தேராது, எங்களுக்கு வந்து பணம் கிடைக்காதுன்னு சொல்லி கொட்டிடுறாங்க. மலர்கள் அது மாதிரி தான். பூ நம்ம மார்க்கெட் கொண்டு போகும்போது திடீர்னு பார்த்தா 100 ரூபா வைக்குது, ஒரு நாள் பார்த்தா 3 ரூபா கூட விற்க மாட்டேங்குது, அது தூக்கி கொட்டுறாங்க. பால் அப்படி தான் கொட்டுறாங்க. 1 மணி நேரத்துக்கு நம்ம நாட்டில் வந்து விவசாயிக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி சாகுறாங்க. என்ன இந்த பக்கம் ஒரு பக்கம் பாரு 353 கோடி வந்து அப்படியே சீஸ் பண்ணுறாங்க, இந்த பக்கம் பார்த்தா இப்படி கிடக்குது. அப்போ என்னென்னா, வாழ்க்கையினுடைய உண்மையான பொருள் புரியாமலேயே நாம் இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் வாழறோம், இந்த வாழ்க்கையை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், வாழ்க்கை அடிப்படையான அறிவு என்ன, நாமளும் நினச்சோம்னா இந்த மாதிரிலாம் இந்த அலங்கோலங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுமா, இந்த அலங்கோலங்கள்லாம் நம்மளால செய்ய முடியுமா? நாம் என்றே நாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சொல்லப்போனால் நான் என்பதே இல்லை, நாம் என்பது மட்டுமே சாஸ்வதம். இந்த நாம் என்பதை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு உங்களுக்கு எப்போ வரும், நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, மரணத்தை பற்றி சிந்தனை வரும்போது தான் அந்த மரணத்தை ஒட்டிய ஒரு ஆழமான ஒரு அன்பு நமக்கு புலப்படும். அந்த அன்பு தான் இந்த உலகத்தினுடைய எல்லாமே ஒரு குடையின் கீழே ஒரு மூச்சு காற்றாகவே இது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற உண்மையான வாழ்க்கையின் திறவுகோல் நமக்கு புலப்படும்.